மக்களே நம்ம சென்னை ராமாபுரத்துல கேஎஸ் அண்ட் கோ கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் தாங்க விசிட் பண்ணிக்கிறோம். பிரதர் நம்ம கூட இருக்கிறோம். பிரதர் வணக்கம் பிரதர். ஓகே, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நம்ம வந்து புதுசாக சொல்லுறது எல்லாமே ஹோட்டல் ஐட்டம்ஸ், டீ கடைக்கு, ஜூஸ் கடைக்கு, ஒரு கெஃபே சென்டர் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற பட்சம் அதுலேருந்து ஒரு ரோட் சைடு ஷாப் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த பட்ஜெட்லேருந்து பொருள் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது நம்மகிட்ட. ஓகே, A to Z வச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு மினியா ஹோட்டல், ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் வைக்கிறீங்க ஒரு தள்ளு வண்டியிலன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. பெருசாக ரெசார்ட் ஹோட்டல் எல்லாம் ஆரம்பிக்கிறீங்கனாலும் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இவங்க காம்போ ஆஃபர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் தனித்தனியாக எடுக்கிறத விட இவங்க காம்போ ஆஃபர்ஸில் பை பண்ணிங்கன்னா ரொம்பவே மிச்சமாகும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் உங்கள் மிச்சமாகும். அந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா உள்ள வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். புதுசாக சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வகையான காம்போஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே நம்ம ரெகுலராக போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் காம்போ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 24,850 ரூபாய் மட்டும்தான். எல்லாமே உங்களுக்கு 202 கிரேடில் வந்துடும். இதாக இருக்கட்டும், அடுப்பாக இருக்கட்டும், டேபிளாக இருக்கட்டும், மசாலா பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வரும். நம்ம அதாவது MS ஸ்டீல் அந்த மாதிரி நம்ம போகிறதே கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு வெறும் 24,850 ரூபா இருந்தால் போதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 10க்கு 10 கடை இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு சைனீஸ் கடை ஆரம்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு தோசை கடை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போய்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு தோசை மாமா கடை அந்த மாதிரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 2 தோசைகள், 3க்கு 2 பொரோட்டா டேபிள், 3க்கு 2 கட்டிங் டேபிள், அதுக்கு தேவைப்படுற இதில் சில்லற பொருள் ஒரு 14 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபா மட்டும்தான். நம்ம கடையில் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 வருஷமாக அந்த காம்போ வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ரேட் ஏறுனான்ற பட்சத்துக்கு தான் உங்களுக்கு ஏறப்போகுது. அதாவது ஸ்டீலில் ரேட் ஏறுதுன்னா அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக நம்ம சேனல்லே கூட நீங்கள் ஒரு 6 மந்த் பேக்கில் போய்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. சேம் ஆஃபர் தான் இருக்கும். கஸ்டமருக்கு அதே ஆஃபர் தான் நம்மளும் இன்னும் வச்சுருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10க்கு 10 கடை என்கிட்ட இருக்குது. அதில் வந்துட்டு நான் ஒரு டேக் அவே மாதிரி எடுத்துக்கிறேன். அந்த மாதிரினா வெறும் 38,850 ரூபாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரியாணி ஷாப்பே வச்சிடலாம். இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா 38,850 ரூபா இருந்தால் நான் பிரியாணி கடை போட்ட முடியுமா? அந்த இது கிடையாதுண்ணே. 38,850 ரூபாய்க்கு பிரியாணி கடைக்கான பொருள் அதை மட்டும் தெளிவாக கஸ்டமர் நிறைய பேர் என்ன பார்க்குறவங்க அது ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்க, சொன்னால் ரூடாக எடுத்துக்கிறாங்க அது. ஸோ அதனால் உங்ககிட்ட ஒரு 10 இதுன்னு இல்லை, எல்லா காம்போவுக்குமே அதுதான். 10க்கு 10 கடை உங்கள்கிட்ட இருக்குது, ஒரு சின்ன கடையாக இருக்குது, இல்லை பெரிய கடையாகவே இருக்குது, ஏதோ ஒன்று முதல்ல உங்கள்கிட்ட கடை இருந்து அந்த மாதிரி நீங்கள் வரீங்கன்ற பட்சத்தில் பட்ஜெட்டுக்குள்ளே நான் இப்போ தான் கடை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயே எனக்கு பட்ஜெட் போயிடுச்சு. ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடச்சா நல்லாயிருக்குன்னு ஒரு கஸ்டமர் தெளிவாக கேட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க மாதிரி கஸ்டமர் இந்த மாதிரி காம்போ. ஏன்னா ஒரு சில கேட்கணும்னு கேட்குறானுங்க, இந்த கமெண்ட்டில் வந்து போடணும்னு போடுவானுங்க, அந்த மாதிரி அவங்களெல்லாம் நம்ம தட்டி விட்டுடலாம். ஸோ வந்து ஒரு 10க்கு 10 எங்கிட்ட கடை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 38,850 ரூபா இருந்தால் போதும் ஒரு டேக் அவே பிரியாணி. அதாவது இது வந்து கொரியன் பர்னர், சாதா பர்னர் அந்த மாதிரி நம்ம சின்னதாக போடலாம் அந்த மாதிரி போட மாட்டோம், எல்லாமே கொரியன் பர்னரு. அதுக்கப்புறம் தம் அடுப்பு பிரியாணி வாம இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஐட்டமும் நம்மகிட்ட இருக்குது. 1.5 இதில் வந்து நீங்கள் 10 to 15 கிலோ வரைக்கும் வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்கு தேவைப்படுற இதில் சில்லற ஐட்டம் எல்லாம் கட்டிங் டேபிள், டபரா, தட்டு, பிளேட்டு எல்லாமே உங்களுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபா மட்டும்தான் நம்மக்கிட்ட. இது நீங்கள் எங்கே வேணால் போய் விசாரித்து பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் கிட்ட தாராளமாக எடுத்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இப்போ காலேஜ் முடிஞ்ச உடனே வந்துட்டு ஓகே நான் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், ஏன்டா ஒரு 3 ரூபாய்க்கு வேறு இடத்துலேயே போய் நான் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா நீ 3 லட்சம் 4 லட்சம் ஃப்ரான்ச்சைஸில் கொடுத்து நீங்கள் பண்ணவே வேணாம். இப்போ சின்னதாக எங்கள் வீட்டு பக்கத்துலையோ இல்லை எங்கள் ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்துலையோ எனக்கு ரோட் சைட்லேயோ நான் வந்துட்டு ஒரு சின்னதாக போடுறேன்னா வெறும் இதுக்கு நீங்கள் கடையே தேவையில்லை, வெறும் 38,850 இருந்தால் போதும். சாட் கவுண்டர் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் அவுட்டரில் போடுறீங்க, அவுட்டரில் தான் போடுறீங்கன்ற பட்சத்துக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே. அதாவது உங்களுக்கு சாட் கவுண்டர் 4க்கு 2 சாட் கவுண்டர் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோஸ்டரு, இது வந்து ஃப்ரையரு, 2 ரவுண்ட் டேபிள் கஸ்டமர் நின்று சாப்பிட்ற பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட் டேபிள், தவா, அடுப்பு, அதுக்கு தேவைப்படுற எல்லா பொருளுமே ஒரு 13 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபா மட்டும்தான். இது இப்போ காமிச்சது 3மே பார்த்தீங்கன்னா பிரியாணி காம்போவும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஒரு சின்னதாக ஒரு 50,000க்குள்ளேயே ஒரு 1 lakh to 50,000க்குள்ளே நாங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி. ஸோ அதனால் நாங்களும் சரி அவ்வளோ பட்ஜெட் வேணாம், இப்போ வர பசங்க அதுக்கேற்ற மாதிரி தாங்க மாட்டாங்கன்றதுனால ஏற்கனவே கடையோ இல்லை டேக்காவையோ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு அதுக்கு தேவையான கம்மியான பொருள் வேணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ரேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு நீங்கள் எப்படி பார்த்தீங்களோன்னே அதே மாதிரி அதில் வந்து இப்போது பிரியாணி கடைனா இப்போ பிரியாணி கடைன்னு மட்டும் போகிறதில்ல, ஒரு டேக்காவே நான் இப்போ சின்னதாக பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓகே, இல்லை நான் ஒரு பெரிய கடைக்கு போடுறேன் சரி பிரியாணி மட்டும் பத்தாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா 9 bird grill காம்போ. அதாவது கிரில்லு போடுவாங்க பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதில் வந்து 9 கோழி கிரில்லு, அதாவது 4 அடி ஹைட் வரும், எல்லாமே 4 அடி ஹைட் தான் கொடுப்பாங்க. நம்ம 4 அடி ஹைட்டில் உங்களுக்கு கொடுத்துடலாம். கட்டிங் டேபிள், அதுக்கு தேவைப்படுற சிஸ்ஸரு, டாங்கு, லைட்ரு, ட்ரே, கிண்ணம், அந்த கத்தி, சாப்பரு, அந்த மிக்சிங் பவுல்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 32,850 ரூபா மட்டும்தான். இப்போது இந்த மிஷின் மட்டுமே பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கும் இருக்குது. ஏன் நம்ம ஒன்று தெளிவாக சொல்ல, நிறைய பேர் கமெண்ட்டில் அங்கே 20 ரூபாய்க்கே கிடைக்குது, அது கிடைக்கும் 20 ரூபா இல்லைன்னா 18 ரூபாலேருந்தே இருக்குது. அது என்னென்னா MS ஸ்டீலில் போடுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னொன்று என்னென்னா நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு எடுக்கணும்னு அவசியமே இல்லை,
நேராக வாங்க. நீங்கள் ஒரு பொருளையும் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு ஓகே இந்த பையன் சொன்ன ரேட்டுக்கு வர்த்தாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். ஏன்னா அதனால் நிறைய பேர் என்ன கமெண்ட்டில் அது என்னென்ன பொருள்னா என்னென்ன தெரியாமல் கிரில் எனக்கு எல்லாத்தையும் கிடைக்கும். இப்போ 18 ரூபாய்க்கும் கிடைக்கும், 1 லட்ச ரூபாய்க்கும் இருக்குது. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் கிரில்லு மட்டுமே நாங்கள் கொடுக்குறது தனியாக நாங்கள் விற்றாலே பார்த்தீங்கன்னா 27 ரூபாய்க்கு நாங்கள் விற்போம். இது தனியாக விற்றா அதுவும் நம்ம ஆஃபர் ரேட்டில் விற்கிறது தான். கட்டிங் டேபிள் அது எல்லாமே இதில் பொருள் எல்லாமே, அதாவது நீங்கள் வெளியே போகிறீங்கன்ற பட்சத்தில் இந்த இது நீங்கள் எடுத்திங்கன்னா இது மொத்தமாக சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு 50 ரூபா வரும். இருக்கிறதுலே கம்மியானா கூட 42 ரூபா வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கடையை மாறினாலும். ஆனால் 42 ரூபாய் கம்மி எடுக்க முடியாது. இது நாங்கள் செய்கிறோம், அதில் ஆள் வச்சு நாங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துட்டு அது பிடிச்சிருக்கு, ஆமாடா இந்த நீ சொன்ன ரேட்டுக்கு இது ஒர்த்து தாண்டான்னு நீங்கள் வந்துட்டு என்ன புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் எடுத்தாலே போதும். அந்த மாதிரி ஏன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைனா சரி ஓகே உங்களுக்கு பிடிக்கலன்ற பட்சத்தில் ஓகே தான். அதனால் சொல்கிறோம் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 32,850 ரூபா இருந்துச்சுன்னா இந்த கிரில்லு காம்போவே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கிரில்லு மட்டும் தானே இல்லை, அதுக்கும் இல்லை, ஷவர்மாவும் இருக்குது நம்மக்கிட்ட. சேம் இதே எப்படியோ சேம் அதே போல் தான் ஷவர்மாக்குமே. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 ரூபாலேருந்தே இருக்குது. 17 ரூபாலேருந்து அதுவும் போல் 1 லட்ச ரூபா வரைக்குமே கூட இருக்குது. அந்தந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு செமி குவாலிட்டியில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஷவர்மா மிஷினு, கட்டிங் டேபிள், இன்னொன்று என்ன இந்த ஸ்டாண்டு மட்டும், இந்த ஸ்டாண்டு இந்த போல்ட்டு நீங்கள் தனியாக எடுத்தாலே 2500 வரும். ஸோ அது நீங்கள் எங்கே விசாரிச்சு பார்த்துட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவைப்படுற இது சில்லற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் 32,850 ரூபா மட்டும்தான் நம்மக்கிட்ட. இது எங்கே வேணால் விசாரிச்சு பார்த்துட்டு வாங்க. இந்த காம்போ மட்டும் இல்லை, இது வரைக்கும் சொன்ன காம்போ எல்லாமே எங்கே வேணால் விசாரிச்சுட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சரி ஆமாம் மற்ற கடையில் நம்ம சொல்கிறத விட இவன்கிட்ட கம்மியாக தான் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே புரியும். ஏன்னா ஏன் பார்கெயின் கிடையாது நம்ம ஃபிக்ஸட் ரேட்டுன்னு சொல்லி விற்கிறோம் அப்படின்னா ஸோ காரணம் அதான். ஓவராலாக நம்ம எல்லா கடையிலையும் நம்மளும் விசாரிக்க போவோம், சரி இந்த ரேட்டு கஸ்டமர்கிட்ட நம்ம கம்மியாக இருக்குது, இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் கம்மியாக கொடுத்தா தான் கஸ்டமர் எடுப்பாங்கன்ற மைண்ட் செட்டுக்கு கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிற வேண்டியதாங்க. அதெல்லாம் மாதிரி பெருசாக ஒன்றும் அதுக்கு தேரிலாம் ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக சொல்ல போனால் அதுதான். இன்னொன்று என்னென்னா இது வந்து இதில் வந்து என்ன தேரி ஒர்க் ஆகும் எப்படின்னா, இப்போ டீ கடையில் இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு ஷோ பேர் சொல்ல விரும்பலை, ஒரு 2-3 சேனல் இந்த ஷோ போட்டாங்க. ஃப்ரான்சிஸ் எடுத்தோம் நாங்கள், இந்த மாதிரி 3 லட்ச ரூபா கேட்டாங்க, 4 லட்ச ரூபாய்க்கு இருந்தாலே போதும் ஆரம்பிச்சிடலாம், ஆனால் நீங்கள் வந்து லாபம் சம்பாதிக்கலாம் அப்படி இப்படி சொன்னாங்க. ஆனால் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு 30 பேர் கதறினாங்க நிறைய பேர். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அந்த மாதிரி அவங்களாம் கொடுக்குறீங்களே, நாங்கள் என்ன சொன்னோம் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். உடனே கீழே கவலை சான்ஸ் நீங்கள் என்ன ஏமாற்றுவான்னு அந்த மாதிரி கிடையாது. நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓ ஆமாம் ரைட்டு இவன் சொல்கிற காம. இப்போ எப்படின்னா ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஃப்ரான்ச்சைஸில் எடுக்கிறானுங்கன்னு பட்சத்தில் ஒரு டேஷ் பாய்னு ஒரு கடை, அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அவன் சொன்னான் 3 லட்ச ரூபாய்க்கு எனக்கு அந்த மாதிரி சொன்னாங்க காம்போ அந்த மாதிரின்ட்டு. அவ்வளோலாம் தேவையில்லை. அதாவது இப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா டீ காம்போ பார்த்தீங்கன்னா வெறும் 34,850 ரூபா இருந்தால் போதும் ஒரு டீ கடை. அதான் இப்போ சொல்ல மாதிரி தான், என்கிட்ட ஒரு ஷாப் இருக்குது, நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து வாடகை கொடுத்து எடுத்து வச்சுருக்கீங்கன்ற பட்சத்துக்கு அந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த மாதிரிக்கு சாமான 34,850 ரூபா இருந்தால் போதும். மோஸ்ட்லி அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸில் தர காம்போஸில் இது எல்லாமே இருக்கும். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு என்ன வேண்டாலும் சொல்லுங்கள், அவன் என்ன தருது அவங்க அதோடவுமே ரேட்டில் நான் உங்களுக்கு கம்மியாக தரேன். இன்னொன்று என்னென்னா அதே போல் ஜூஸ் ஸ்டாலுக்கும் அதே தான், சேம் அதே பாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே இது தனி அது தனி 3 லட்சம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த கணக்கு வச்சுக்கோங்க, 35 ஒரு 40 கணக்கு வச்சுக்கோங்களேன், 75 ரூபான்னு கணக்கு வச்சுக்கோங்க. மிஞ்சி போனால் அதை பார்த்தீங்கன்னா இந்த வாமர் ஒன்று எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் டேபிள், இந்த மாதிரியான கட்டிங் டேபிள், டீ ஸ்டாலுக்கு இந்த மாதிரி அந்த சிங்க் ஒன்று எடுப்பாங்க. அந்த சிங்க்லேயே மேலே வந்து 2 ஸ்டெப்பு ஒன்று வரும். அது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கனாலே வெறும் 1.5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட. அதாவது நான் சொல்கிறது டீ கடை, ஜூஸ் கடை, நாங்கள் சொல்கிற அந்த இது எல்லாமே சேர்த்து. இதை தவிர்த்து மிஞ்சி போனால் நீங்கள் என்ன போட்டுருவீங்க, இந்த நின்று டேக் அவே இல்லைப்பா நான் டைனிங்கில் உட்கார போகிறோன்ற பட்சத்தில் நம்ம வெளியே பார்ப்போம் 4,850. நம்ம அதாவது போன வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் 4,850க்கு நம்மகிட்ட டைனிங் டேபிள் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. மிஞ்சி போனால் இன்னும் 10 எடுப்பீங்களா, அதே சேர்ந்தால் கூட 50 ரூபான்னு கணக்கு வைங்களேன், 2 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இது எல்லாமே போட்டுக்கலாம். அதாவது 10 செட்டு டைனிங் டேபிள், அது 40 பேர் உட்கார டைனிங் டேபிள் அந்த கெப்பாசிட்டி அது சேர்த்து, அப்புறம் இந்த 2 பொருள் டீ கடைக்கும் ஜூஸ் கடைக்கும் 2த்துக்கும் சேர்த்து நீ வேறு ஒரு பேரில் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் போடவே வேணாம். உங்களுக்கு பிடிச்ச பேரில் இல்லை நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ற பேரில் நீங்கள் எடுத்து நீங்கள் உங்கள் பிராண்டில் தனியாக ஃப்ரான்ச்சைஸ் போட்டுக்கலாம். நீங்கள் இப்போது இது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த காம்போ மட்டும் கிடையாது, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வகையான காம்போ. அதாவது உங்களுக்கு இட்லி செட்டு, டீ ஸ்டாலு, ஜூஸ் ஸ்டாலு, சேட்டு, தோசைக்கல், இண்டியனு, பிரியாணி, சைனீஸு, கிரில்லு, ஷவர்மா காம்போ, தந்தூரி, பார்பிக்யூ காம்போ. இந்த 12 காம்போவுமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா கடைக்குமே தனித்தனியாகவும் இருக்குது. இல்லை நான் எல்லாமே மொத்தமாக போட போகிறேன்ற பட்சத்துக்கு நீங்கள் எல்லாமே மொத்தமாக எடுத்தும் நீங்கள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி நம்மக்கிட்ட. இப்போ அதில் என்ன ஒரு ஸ்பெஷல், நான் இப்போ இது இல்லாமல் இந்த 12 காம்போ ஆஃபரு சரி ஓகேப்பா, அதில் ஏதாவது நான் நிறைய எடுக்கிறேன்ற பட்சத்தில் எனக்கு எதாவது தரீங்களான்னு கேட்குறீங்கன்ற போது இப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த 12ல் எந்த 5 காம்போ எடுத்திங்கனாலும் 6,500 ரூபா ஒருத்துள்ள இந்த மிக்ஸி வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டாக தரணும் நாங்கள். இது மட்டும் இல்லை, இதே எனக்கு ஜூஸ் மிக்ஸி வேணும், மசாலா மிக்ஸி வேணும், ஜூஸ் மிக்ஸி வேணும், அதனாலும் உங்களுக்கு தந்துடலாம் நம்ம. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள், இப்போ வெளியே சொன்ன மாதிரி இந்த 4,850 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 சேரு 2 டைனிங் டேபிள் செட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 4,850 தான். அதுவே இந்த சைனீஸ் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் கவர் வந்து 7,850,
ஃபுல் கவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9850. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செட்டுமே, அதாவது உங்களுக்கு 3.5 2.5 2க்கு 2 6க்கு 2 எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 4850லேருந்து இருக்குது. இல்லை எனக்கு 3.5 2 வேணும்னா அதில் ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 6850 தான். இல்லை எனக்கு 2 சீட்ரு ஒரு ஐஸ்கிரீம் பார்லரோ இல்லை வந்துட்டு ஒரு கெஃபே அந்த மாதிரி நான் சின்னதாக தான் வைக்கிறேன்னா வெறும் 3850க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2க்கு 2 டைனிங் டேபிள் செட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாண்டிங் டேபிள் இருக்குல்ல, இந்த ஸ்டாண்டிங் டேபிள் பார்த்தீங்கன்னா 2 அடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெவி. இதிலே வந்துட்டு நம்ம 3850க்கு சேல் பண்ணிட்டோம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாகவே வேணும் அப்படின்னா 2850க்கு நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீ ஸ்டாலு 3க்கு 2 இது வந்து உங்களுக்கு எந்த சைஸில் கேட்டிங்கனாலும், அதாவது இந்த 3 ஸ்டாலுமே சரி, சாட் கவுண்ட்ரு, ஜூஸ் கவுண்ட்ரு, டீ கவுண்ட்ரு, இது 3த்தில் எதுனாலுமே சரி நம்ம 3க்கு 2லேருந்து ஸ்டார்டிங் 7க்கு 2 வரைக்கும் நம்ம வந்துட்டு செஞ்சு தரலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 9500 மட்டும்தான் நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசைக்கல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க 17,500 17,500 நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் 3க்கு 2. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மகிட்ட வெறும் 16,500 மட்டும்தான். அதுவே 4க்கு 2 எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் வெறும் 20,500 மட்டும்தான். இல்லை நம்ம ஹோல்சேலில் வந்து இப்போ அந்த மாதிரி கல்யாண பந்திக்கும் அந்த மாதிரி எனக்கு பந்தி டேபிள் அந்த மாதிரி வேணும்னா வெறும் 2250க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் ரேட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுவே நீங்கள் வந்துட்டு 100 150 எடுத்தால் தான் கிடையாது. இல்லை நீங்கள் சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா கூட நம்மகிட்ட எடுத்துக்கலாம் 2250 ரூபாய்க்கு. இப்போ நம்ம ஸ்டால் சொன்னோம் பார்த்தீங்களா, வெளியே வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ஒரு ஆர்டர் போகுது. 2 அடி தானே கேட்டால் இல்லை 1.5 அடிக்குமே நமக்கு செஞ்சு தருவாங்க. இந்த இதில் ஹைட்டாக வேணும் அப்படின்ற பட்சத்தில்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைஸ்லேயுமே கஸ்டம் சைஸ்லேயுமே நம்ம பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்த பிரியாணி அடுப்புலாம் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட வெறும் 3850லேருந்தே ஸ்டார்டிங் ரேட்லேருந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சைஸை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு மாறும். அதில் சிங்கிளாக இருக்கட்டும், சிங்கிள் வேணுமா சிங்கிள் இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க்கு, கட்டிங் டேபிள், பொரோட்டா டேபிள் எல்லாமே எல்லா சைஸ்லையுமே நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒன்று நம்ம வந்துட்டு இப்போ ஒன்றுக்கு நம்ம பிரித்து சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பொருள் நம்மக்கிட்ட இருக்குது. பெயின் மெரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இதில் வந்து பெயின் மெரிலாம் நம்மகிட்ட வெறும் 2லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது. 2லேருந்து நீங்கள் இல்லை 8 வேணும், இல்லை 8 வேணாம் 16 வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த சைஸில் நம்ம செஞ்சு தந்துடுறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா 202 கிரேடில் தான் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரியாணி பவுல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக. சின்ன சின்ன பொருள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் பாக்ஸ், ஃபில்டர் அந்த மாதிரி எது வேணும். இல்லை எனக்கு பிளேட் ஐட்டம்ஸில் எல்லாமே வேணும், எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. நான் பிளேட் வந்து சின்னது பெருசு, மிக்சிங் பவுல் கேட்டிங்க இல்லையா, மிக்சிங் பவுல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசனு, மிக்சிங் பவுல், குக்கரு, ஹாட் பாக்ஸு, சைடிஸ் பவுல் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா சைடிஸ் பவுல் தானே. இது எத்தனை கேட்குறீங்க நம்ம எல்லாமே. சப்போஸ் என்கிட்ட இல்லை அப்படின்னா கூட நம்ம ஆர்டர் முறையில் எடுத்து வந்திருக்கோம். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் நாளைக்கு நாங்கள் ஓப்பனிங் வச்சுருக்கோம், இன்றைக்கி நீங்கள் சொன்னதெல்லாம் இன்றைக்கி வந்து அப்படி அந்த மாதிரி தயவு செஞ்சு அந்த மாதிரி யாருமே வர ஏன்னா உங்களுக்கு ஒரு 5 டேஸாவது இருக்கணும். அப்போ தான் நாங்களும் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஐடியா இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வேணுமா அப்படி நாங்களும் உங்ககிட்ட கேட்க முடியும். நீங்கள் வந்து இந்த மாதிரி வேறு ஏதாவது மறந்துட்டீங்கன்னு சொன்னால் நாங்களும் ஞாபகப்படுத்தும். நீங்கள் என்னென்னா வந்து அவசரப்படுத்துனீங்கன்னு சொன்னால் நாளைக்கே நான் ஓப்பனிங் பண்ணுறேன் அப்படின்ற பட்சம் ஒரு 5 டேஸ் பிஃபோர் வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். சப்போஸ் இல்லாத பொருள் நாங்களும் ஆர்டர் எடுத்து தந்துடுவோம் உங்களுக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருள், அதாவது வெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பொருள் நம்மக்கிட்டே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பவுல்ஸு, பிளேட்ஸ் ஐட்டம் எல்லாமே நம்மகிட்ட பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, முன்னாடி பார்த்த மாதிரி ஸ்டீல்லையுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி, ஃப்ரையரு, டோஸ்டரு, வேஃபல் மிஷினு அந்த மாதிரி ஐட்டமும் நம்மக்கிட்ட ஓரளவுக்கு மிஷினரி ஐட்டம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாமே அந்த மாதிரி வாமர்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே. அப்புறம் இந்த பாப்கார்ன் மிஷினு அந்த மாதிரி ஓரளவு நம்மகிட்ட வந்து ஓரளவுக்கு எல்லா பொருளுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்கும் நம்மக்கிட்ட. இன்னொன்று என்னென்னா பெரிய பொருள் எல்லாமே நம்மகிட்ட ஹோல்சேல் ரேட்னா, சின்ன சின்ன பொருள்லாம் பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ரீட்டைல் ரேட், அதை நம்ம சொல்லியே தான் கொடுக்குறோம். வெசல்ஸ் ஏன்னா அது காரணம் இன்னொன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் எல்லாமே வந்து 18 கேஜ் நம்மளுது. இந்த இது எல்லாமே 20 கேஜி 22 போடுறவங்கன்னா எடை போட்டு தரேன். நிறைய பேர் என்னன்னா அங்கெல்லாம் எடை போட்டு தராங்களே, நீங்கள் எடை போட்டு தர மாட்டிங்கன்னா, எடை போட்டு நாங்கள் தரமாட்டோம். ஓப்பனாகவே சொல்லிடுறேன். சில்லறை பொருள் மட்டும் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் அது உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கூட நீங்கள் எடுத்தலாம். ஏன் சொல்கிறேன்னா, அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு வெறும் சில்லறை பொருள்னா நமது கேஜ் கூட, அதாவது திக்னஸ் கூட. நம்ம ஹோட்டலுக்கு என்னமோ கமர்ஷியலாக கொடுக்கும்போது அப்படி தான் கொடுப்போம். மட்டியாக இப்படி நெளிஞ்சிற மாதிரியான பொருள் நம்ம கொடுக்க மாட்டோம். அதனால் சொல்கிறேன். இல்லை எனக்கு குவாலிட்டி தான்ப்பா வேணும், ரேட் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற பட்சத்துக்கு நீங்கள் நேராக வரலாம். மற்றபடி பெரிய பொருள் எல்லாமே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே நம்மகிட்ட ஹோல்சேல் ரேட்டு தான் நம்ம கேஎஸ்என் கோல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு பக்கம் போய் வாங்கவே தேவையில்லைங்க. உங்களுக்கு பதிலாக தான் நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹோல்சேல் ப்ரைஸில் காம்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டில், தரமான ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. பிரதர் எப்படி வரணும்னு சொல்லிடுங்க, எங்கே இருக்குன்னு நம்ம கடை சொல்லிடுங்க. ஓகே, இப்போ நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை ராமாபுரம் அரசமரம் வந்துட்டிங்கன்னா பெருங்கப்பாக்கம் போகிற ரோடு, அதில் 30 மீட்டரில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு. இன்னொன்று என்னென்னா கேஎஸ்என் கோன்னு நம்ம ஒரே ஒரு கடை மட்டும்தான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் கடை, இது 2 மட்டும் தான் நம்ம கடை. நம்ம போர்டு போய் ஏன்னா கேஎஸ்என் கோ எங்கன்னு கேட்டால் நான் வாங்க நம்ம கடை தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உள்ளே கூட்டு போய் பிஸ்னஸ் பண்ணால் அதுவும்
நிறைய பேர் அதுவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆமாம், Right. அதனால கேஎஸ்என் கோன்னு போர்டு போட்டுக்கிறது மட்டும்தான் நம்ம கடை. வேணும்னா பட்சத்தில் கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க, அந்த கான்டாக்ட் நீங்கள் ஃபோன் பண்ணி வரணும் கூட அவசியம் இல்லை. அதில் கேட்லாக் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதிலே பார்த்து கூட உங்களுக்கு பொருளாக நீங்கள் பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம். வாட்ஸ்அப்லேயே கூட நீங்கள் கேட்டுக்கலாம். சில பொருள் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள்னே சொல்லலாம். அத்தனை பொருள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பொருள் இருக்குது இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா. ஸோ நிறைய இது கவர் பண்ண முடியாது, ஏன்னா டியூரேஷன் அதிகமாக போயிடும். இதே எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல, கடைசி மட்டும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.